சார் வணக்கம். வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணின்றது கூட நம்ம தமிழக சூழல்ல சொல்லலாம். என்டிஏ. ஆமா. திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைவு பற்றி இதை எப்படி சார் பாக்குறீங்க? திடீரென்று இணைவு சார், ஒரு தினகரனை பொறுத்த அளவில் இப்போ இங்கே ரெண்டு கூட்டணி தான் இருக்குது. ஒன்று என்டிஏ கூட்டணி, பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. இதில் திமுக தீய சக்தி, திமுகவை தான் அழிக்கணும், திமுகவை தான் ஒழிக்கணும், திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற திமுக அலையன்ஸில் இல்லாத மற்ற அத்தனை கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்துட்டு இருக்காங்க. ஈவன் நடிகர் விஜய் தாவேக்கா கூட அவங்க சொல்றது திமுக தீய சக்தின்னு அவர் ரொம்ப கோரஸா கத்திட்டு இருந்தார். உங்களுக்கே தெரியும். ஆமா. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும்போது இவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ தாவேக்காவை நம்பி போகலாம் அப்படின்னா அவங்க புது கட்சி, அது விஷப்பரிசி ஆயிரும். தினகரன் அவர்களுக்கு அரசியல்ல அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே பல தோல்விகளை சந்திச்சிருக்கிறதுனால இது மிகப்பெரிய அளவில் ஒரு கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விட்டுரும். அவருடைய தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க. அவர் கட்சி காணாமலே போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. திமுக கூட கூட்டணி போடுறது பொருந்தாத கூட்டணி ஆயிடும். அது அவர் கொள்கைகளுக்கு விரோதமானது. அதனால ஜெயலலிதாவிடமிருந்து வந்தவர்கள், எம்ஜிஆரை பின்பற்றியவர்கள், அண்ணாதுரை அவர்களை பின்பற்றியவர்கள், அதிமுகவிலிருந்து வந்தவர் எல்லாருமே அதிமுக போய் கூட்டணி சேர்றது தான் அது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்களும் அதை ஏத்துக்கிடுவாங்க. சும்மா யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவன் திமுக காரன் ஃபேக் ஐடியில இவங்களை திட்டிக்கிட்டு இருக்கான். மற்றபடி ஒரிஜினலா தினகரனுடைய தலைமை ஏற்று போனவர்கள் தலைமை சொல்றது தானே சார் கேட்கணும். தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். இப்ப நாங்களே இருக்கோம். தினகரன் அவங்களை நாங்க விமர்சிக்காது எதுவும் கிடையாது. பிஜேபியை விமர்சிக்காம இல்லை. ஆனா நாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் கிட்டத்தட்ட 10-11 வருஷமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில ஒரு கட்சி சேர்ந்துட்டுன்னா நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ விமர்சனம் எதிர்கருத்துரை செய்யக்கூடாது. தினகரன் அவர்கள் சரியான கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்காரு. மத்தியில பாஜக ஆட்சி இருக்கிறது. நாளை வருங்காலத்துல அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கட்சியும் வளர்க்கணும். அவரை நம்பி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அவர் என்ன பண்ண போறாரு? ஸோ சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் அவருக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால்தான் அட்லீஸ்ட் அவரை நம்பி வந்தவங்களையாவது அவர் காப்பாற்ற முடியும். இது ஒரு நாள் மெரிஜாக கூட வாய்ப்பு இருக்கு சார். தினகரனும் எடப்பாடியாரும் அந்த அதிமுகவில் தினகரன் ஐக்கியமாக கூட வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடியார் அவரை வரவேற்றுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மனசுல அவர் எதுவும் தினகரன் மேல எதுவும் வச்சுக்கலன்றதானே இதை காட்டுது. கண்டிப்பா. தினகரன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரம் கிடைக்கும் போது நான் எடப்பாடியாரை சந்திப்பேன் அப்படின்னு இருக்காரு. இது அப்ப நடந்தது பூராமே என்னன்னு பாத்தீங்கன்னா உள்கட்சி பூசல், பங்காளி சண்டை தான். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் இதெல்லாம். இதை போய் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்? இந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் நினைக்கிறீங்க? அதிமுக காரங்க முழுமையாக வரவேற்கிறார்கள். அவர்கள் யாரையுமே எனக்கு தெரிஞ்சு அவர்கள் தினகரனை பெரிய லெவல்ல அவங்க விமர்சனம் பண்ணதா தெரியல. தினகரன் கூட இருக்கிற அதிமுகல இருந்து பிரிஞ்சு தினகரன் ஆதரிச்சாங்களா, அவங்களும் பிரச்சனை இல்லை. ஆனா தினகரனுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு சில பேர், நான் இது தேவர் சமுதாயம் ஒத்துக்கிடுமா? அவர் என்ன சாதி தலைவரா சார் தினகரன்? தேவர் சமுதாயம் ஒத்துக்கிடுமான்றியான். இவரு பொருந்தாத கூட்டணிக்கு போனார். யாருன்னு பார்த்தா அவனோட ஐடியில எல்லாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணா அவன் திமுகவோட பேக்எண்ட்ல இருக்கான். ஆக ஃபேக் ஐடியில வரக்கூடிய நபர்கள் தினகரன் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு தினகரன் படத்தையும் அவங்களுடைய டிபியில வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா தினகரனுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கறான். அது ஒரு காலத்தில் நடக்காது. உண்மையிலேயே தினகரனை ஆதரிச்சு போன எல்லாருமே அதிமுகவோட கூட்டணி சேரணுன்றது அவங்க விருப்பமா இருக்கும். இது அவங்க எல்லாருமே வரவேற்பாங்க. தினகரனுடைய கட்சியில இருக்கிறவங்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள். அதிமுக தினகரன் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்லதுதான் சார். கண்டிப்பா ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு கூட தான் செய்யும். கடந்த முறை தேர்தலில் 20 தொகுதிக்கு மேல தினகரன் அவர்களால் அதிமுக இழந்தது. இன்னைக்கு அந்த வித்தியாசம் குறையும் போது, அன்னைக்கே 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அதிமுக 100 தொகுதிக்கு மேல வந்திருக்கும். ஈஸியா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி நல்லது நடக்கட்டும், நடப்பது நல்லதாக இருக்கட்டும். இப்ப ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் சொன்னாரு, முத்துராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டணும், மட்டுமல்லாது பாரத ரத்னாவுடைய விருதுக்கும் நாங்கள் அவர் பெயரை பரிந்துரை செய்யும் சொல்லும்போது டிடிவி அவர்கள் ஒரு எதிர்கருத்தை சொல்லியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. இப்ப இந்த மாதிரியான சூழல்ல டிடிவியுடைய இணைவை இந்த முக்குளத்தூர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க?
சார் அரசியல்ல வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இவர் வந்து எடப்பாடியார் வந்து பரிந்துரை செய்ய போறேன்னாரு. இவர் சொன்னாரு அது வந்து இது அரசியலுக்காக செய்யக்கூடிய நாடகம் அப்படின்னாரு. ஒருவேளை வந்து இவங்க அதுலயும் இப்ப சொல்லிட்டாரு தினகரன். இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வந்து சில பேச்சுக்கள் இருக்கும். சில பேச்சுக்கள், வாதங்கள், எதிர்கருத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒண்ணு சேரும்போது காணாம போயிரும். இனி இருவரும் இணைந்து தேவர்பிறை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கான நடவடிக்கைகளில், பரிந்துரைகளில் வந்து அவர்கள் ஈடுபட வேண்டும். அது எங்களுடைய வேண்டுகோள். இப்ப முக்குளத்தூர் அமைப்புகள் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வேலை செய்யறாங்க. சில நேரங்கள்ல Facebook கட்சிகளாக சில கட்சிகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா தான். மீடியா சமூக ஊடக கட்சிகளாக இருக்கிறது. இது தேர்தல் நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி கூட்டம் போடுவேன். அறிக்கை போர், யாரையாவது திமுகவையோ அதிமுகவையோ டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ வைக்கிறது, ஆமா, இப்படி ஒண்ணு நடக்குது. எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எப்படி சார் பார்க்கப்படும்? சார் மக்கள் ஒன்றும் இளிச்சவாயம் கிடையாது சார். எல்லாம் கவனமா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியல் காமெடியன்களாக பார்க்கிறார்கள். ஒரு சில கட்சி இருக்கான்னு வைங்களேன், திடீர்னு பார்த்தா வந்து தேர்தல் நேரத்துல வந்து அவன் வந்து இது பண்றான் சார், கூட்டம் போடுறான். என்ன கூட்டம்னு பார்த்தா தேர்தல் ஆலோசனை கூட்டம். ஆனா அவன் வந்து தேர்தல்ல நிக்கிறது இல்ல. அவன் நிக்கல. அவன் இங்க தமிழகத்தை பொறுத்தளவுல ரெண்டே கூட்டணி தான், அதிமுக ஒண்ணு, திமுக ஒண்ணு. ரெண்டு பேருக்கும் அவன் ஆதரவும் கொடுக்கல. அப்ப அவன் தேர்தல் ஆலோசனை கூட்டம் போடுறான் அப்படின்னா ஏன் பின்னாடி இத்தனை பேர் இருக்கான்னு காட்டுறான்னு வைங்க. அவன் தேர்தலையும் நிக்கல, யார் கூட்டணி இல்ல, எதுக்காக இத்தனை பேர் இருக்கான்னு அவன் காட்டணும்? அதான் கேக்குறேன். விலை பேசுறான், யாரோ ஒருத்தட்ட விலை பேசுறான். இவரு என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க, உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் மறைமுகமா, எனக்கு ஏதாவது வெட்டு. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தட்டு போய் உன்னை வந்து நான் வந்து வைவேன், உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவேன், எனக்கு நீ இந்த அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்ட்டு. அதுதானே அதுக்கு அர்த்தம். கண்டிப்பா. எதுக்கு வேலையத்த வேலை? உங்களுக்கு ஒரு கட்சி இருக்காங்க, இல்ல நான் சமூகத்தை மட்டும்தான் பார்ப்பேன்னா சமூகத்தை மட்டும் பார்த்து போயிடும். அவங்க எதுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் போடணும்? அவசியமே இல்லையே. நீ கூட்டணியிலும் இல்லையா, அதிமுகலையும் கிடையாது, நீ திமுக கூட்டணியிலும் கிடையாது. இருந்தேன்னா நான் திமுக கூட்டணியில இருக்கேன், நான் அதிமுக எதிர்த்து பேசுறேங்களாம், இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கேன், திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்றேங்களாம். அப்படி இல்லை, நீயும் எலெக்ஷன்ல நிக்கல, சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல தனித்தொகுதிகள் எல்லாம் போய் நீ இது பண்ற, போய் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சார கூட்டம்ன்ற. நீ யாருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போற? நீ யாருக்கு வந்து ஓட்டு போட சொல்ற? அப்ப நீ யாருக்காவது ஓட்டு போட சொன்னா அவங்ககிட்ட நீ பணம் வாங்கியிருக்க, அல்லது யாரையாவது எதிர்த்து பேசுற அப்படின்னா அவங்க எதிர்த்து பேசுறதுக்கு அதர் சைடுக்கு நீ பணம் வாங்கியிருக்க. இதானே நடக்குது. இது தேவையில்லாதது சார். இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க சார். நம்ம சமூகத்தின் மேல இருக்கின்ற அந்த ஒரு மரியாதையே போச்சு கிட்டத்தட்ட இவர்களால். இப்ப இந்த தேர்தல் நேரம் மட்டும்தான் இந்த கூத்து நடக்கும். ஆமா, அப்புறம் அமைதியா இருக்கிறாங்க சார். நீங்க வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 4-5 கட்சி புதுசா துடிச்சுக்கிட்டு இருக்கேன், மாநாடுன்றேன், கூட்டம்ன்றேன், அறிக்கை விடுறேன், போஸ்டர் விட்டுறேன், நாங்க வந்து அப்படின்றேன் இப்படின்றேன், எங்கிட்ட அத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்றேன். எல்லாமே ஓகே சார். கரெக்டா ஏப்ரலுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க, அடுத்த 5 வருஷம் நீங்க பாருங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதே போல இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி தொடங்குச்சுல, அதுல இருந்து இந்த 5 வருஷம் பாருங்க அவன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணான்னு பாருங்க. இப்ப ஒரு மாசமா திடீர்னு கோமால கிடந்தவனுக்கு வந்து முழிப்பு வந்துட்டு சார், இடம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ என் சமூகம் பாதிக்கப்படுகிறதுன்றியான், என் சமூகத்துக்கு விழிப்புணர்வு இல்லைன்றியான். இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் பிரச்சாரம் பண்றான் பாத்தீங்களா, அவன் யாருன்னு பார்த்தா 8ஆம் கிளாஸ் கூட தாண்டல. கையெழுத்து கூட எப்படி போடுறான்னு பார்த்தா, அந்த தூள் படத்துல ஒரு அம்மா கையெழுத்து இப்படி பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கும், கையில எழுதி பச்சை குத்தி போட்டுட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கையெழுத்து போடவே தெரியல. இங்க நிறைய தலைவர்கள் வந்து படிப்பறிவு கிடையாது, கையெழுத்து போட தெரியல. ஆனா அவன் வந்து தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம், அவனுக்கு என்டிஏ கூட்டணினா என்னன்னு தெரியாது, என்டி கூட்டணினா என்னன்னு தெரியாது, சென்ட்ரல்ல யார் இருக்கா, யார் ஜனாதிபதி, யார் பிரதமர், இங்க என்ன நடக்கு, அரசியல் நிகழ்வு என்ன, எதிர்கட்சியில என்ன நடக்கு, ஆளுங்கட்சியில என்ன நடக்கு, எந்த மினிஸ்ட்ரி எந்த டிபார்ட்மெண்ட், எதுவுமே தெரியாது சார். ஆனா அவர் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தை போட்டுருவார். யாருக்கு போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல இன்ஜினியர் இருப்பேன், டாக்டர் இருப்பேன், அது போக வந்து ஐபிஎஸ் இருப்பேன், ஐஏஎஸ் இருப்பேன், தாசில்தார் இருக்கேன், போலீஸ் இருக்கேன், டீச்சர்ஸ் இருக்காங்க. அவருக்கு இந்த 8ஆம் கிளாஸ்ல படிக்கிறவர் போய் தேர்தல் விழிப்புணர்வு கொடுக்குறாராம். உனக்கே முதே விழிப்புணர்வு இல்லையே, உனக்கே எதுன்னு தெரியாத, நீ போய் வாத்தியாருக்கும் டீச்சருக்கும், நீ போய் இவங்களுக்கு போலீஸ் ஆபீசருக்கு நீ எப்படா விழிப்புணர்வு கொடுக்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுது. நீங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வந்து டீச்சரா இருக்கணும், அதுக்கு வந்து நீங்க டீச்சர் ட்ரைனிங்கோ, கண்டிப்பா பிஎட் எம்எட் ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும், அந்த புரிதல் இருக்கு. வக்கீல் ஆகிறதுக்கு நீ லா படிச்சிருக்கணும், டாக்டர் ஆகணும்னா நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்.
இன்ஜினியர் ஆகுனா நீங்க பிஇ படிக்கணும். தேர்தல் விழிப்புணர்வை ஊட்டணும்னா உனக்கு அரசியலும் தெரிஞ்சிருக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியணும், அட்லீஸ்ட் உனக்கு ஆழ்ந்த அறிவாது இருக்கணும். நீ ஏன் ரேகை உருட்டுற? உன் கையெழுத்தை நீ பார்த்து போடுற, உனக்கே வந்து பேசவே வராது. நீ எப்படி வந்து தேர்தல் விழிப்புணர்வு நீ கொடுக்க முடியும்? தேர்தல் போதிய அறிவு இருக்கணும்ல. இப்ப டீச்சருக்கு ஒரு படிக்காத ஒரு ஆள் வந்து பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இது பொருந்தல. இது வந்து நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டியது, கோயில்ல போய் சாமி கும்பிட வேண்டியது, அங்க ஒரு 100 பேர் சாமி கும்பிட வந்திருப்பேன். அந்த 100 பேர் என்னுடைய கட்சிக்காரன். அந்த 100 பேர் கட்சிக்காரன். அதுல ஒருத்தன் கூட உறுப்பினர் கார்டு போட்டிருக்க மாட்டேன். கட்டமைப்புனா என்னன்னு இருக்கு. ஆனா 100 பேர் என் கட்சிக்காரன் அப்படின்னா. இப்ப நீங்க ஒரு சினிமா நடிகை ரோட்ல போகுது, அல்லது ஏதோ ஒரு ரோட்ல வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு தேர் வருதுன்னு வைங்க, கூட்டம் போகத்தான் செய்யும். ஆனா கூட்டத்துல இருக்க எல்லாரும் ஏன் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிட்டையும் போய் பிச்சை எடுக்கிறது. எனக்கு காசு கொடு, இவங்க நான் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க, நீங்க வேணா எண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொன்னவங்க ஏற்கனவே தேர்தலில் நின்றுருக்காங்க 2-3 பேர், 250 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெறும் 250 ஓட்டு. இதுதான் நிலைமையா? ஆமா, இதான் நிலைமை. 250 ஓட்டுன்றது வந்து ஒரு எலெக்ஷன்ல எவன் நின்றாலும் சரிதான், தெரியாம பக்கத்துல உள்ள சின்னத்துல குத்துறவங்க 250 ஓட்டு லோயஸ்ட் ஓட்டு கிடைச்சிருக்கு சார். அவ்வளவுதான் வாங்கியிருக்கேன். அப்ப இது வரைக்கும் டெபாசிட் கூட வாங்காதவங்க நான் தேர்தல் விழிப்புணர்வை ஊட்ட போறேன், உனக்கு தைரியம் திராணி இருந்தா நீ ஒரு தொகுதியில போய் நில்லு. உனக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே வந்து உனக்கு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் சொல்லுவீங்கல்ல, அப்படி சொல்ற எவனா இருந்தாலும் நீ போய் ஒரு இதுல போய் நில்லு. எலெக்ஷன்ல நின்று நான் நிக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கு. உன்னை ஏத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உனக்கே தெரியும் உன் நிலைமை என்னன்ட்டு. உனக்கு வந்து நீ நிற்கும் போது தான் தெரியும் உனக்கு வந்து டோட்டலா நீ காலி ஆயிடுவேன்ட்டு. அப்ப எதுக்காக இந்த வேலையை பண்றீங்க? ஏன் வந்து கோயிலுக்கு வர்ற கூட்டத்தையும் கல்யாண வீட்டுக்கு வர்ற கூட்டத்தையும் என்னுடைய கட்சிக்காரன்னு சொல்லி யார்கிட்ட காசு வாங்க போற? எதுக்கு இந்த வேலையை பண்ணணும்? அதுக்கு யாராவது ஒருத்தர் ஆதரிச்சுட்டு இந்த காரணத்துக்காக நான் ஆதரிக்கிறேன் எப்படி போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த மக்கள் ரொம்ப தெளிவா தானே சார் இருக்கிறாங்க. மக்களை போடவே மாட்டாங்க சார் ஓட்டு. நீங்க வேற இது வரைக்கும் மக்கள் வந்து கதிரவண்ணை எவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் பாருங்க. கதிரவண்ணை வந்து பல நாளா ஃபார்வர்ட் பிளாக்ல இருக்கிறாரு. ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர். அவ்வளவு பெரிய ஆளுக்கு 5000 ஓட்டு போட்டேன். வாண்டையாரன் சிவகங்கை நின்னாரு, கோடிக்கணக்கில் செலவு பண்ணாரு. வாண்டையாரனுக்கு 5000 ஓட்டு போட்டேன். வாண்டையாரனுக்கு 5000 ஓட்டு தான். அதே போல சுரேஷ் அண்ணனுக்கு 14000 ஓட்டு விழுந்தது. அதை தாண்டி யாரும் தனிச்சு பெரிய லெவல்ல 5000 ஓட்டுக்கு மேல வாங்கவே இல்லை பெரிய பெரிய தலைவர்கள். அப்ப எவன் வந்து உங்களுக்கு சாதி அடிப்படையில சாதிக்காக எவன் ஓட்டு போட்டான்? போடலை. எதுக்கு தேவையில்லாம வந்து நீங்க வந்து மூச்சை தொலைச்சிக்கிட்டு இந்த ஜாதி வந்து எனக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஜாதி வெறிய மக்கள்கிட்ட ஊட்டி பிரிவினையை தூண்டி எல்லா மக்களுக்கும் தீங்கு செய்யற மாதிரி நடக்கிறீங்க. அதை செய்யாதீங்க தயவுசெய்து. ஒழுங்கா மக்கள் நீங்க எந்த கட்சியாவது வந்து ஒரு ஊர்ல சாக்கடை வசதி இல்லை, அந்த ஊர்ல வந்து தண்ணி வசதி இல்லை, அந்த ஊர்ல வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து ஒழுங்கா இஷ்யூ பண்ண மாட்டேன்றான் கவர்மெண்ட், ரேஷன் கடையில பிரச்சனை இருக்கு, ரோடு போட மாட்டேன்றான், இதை ஏதாவது சமூக கட்சிகள் போதா? இவன் பூரா ஜாதி சண்டையை மட்டும் ஃபாலோ பண்ணுவான். எல்லாமே ஜாதி சண்டை மட்டும். அங்க ஜாதி சண்டை நடந்துட்டுன்னா அங்க போய் அவனுக்கு ஆதரவு சொல்றேன் பெயில் எடுக்கன்னு ஏதாவது அடப்பு போட வேண்டியது, இல்ல ஜாதி சண்டை நடந்துச்சுன்னா அங்க போய் அதை ஏதாவது வீரவசனத்தை பேசி இன்னும் ஒரு 10 பேரை மாட்டி விட வேண்டியது, போலீஸ்கிட்ட பேச வேண்டியது, இதை மட்டும்தான் தொடர்ந்து செய்யலாம். இந்த ஆக்க பணிகளே இல்லை, எவன் ஓட்டு போடும்? அதான் இந்த ஆக்கப்பூர்வமான எந்த விதமான செயல்பாடு இல்லாததுனாலதான் இந்த சூழ்நிலை. இந்த சூழல்ல நேதாஜி சுபாஷ் சேனை வந்து இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா நீங்க வச்சிருப்பீங்க? குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளை நேதாஜி சுபாஷ் சேனை கேட்குதுன்ற மாதிரியான சில செய்திகளும் எங்களுக்கு வருது. சொல்றாங்க சார், சொல்றாங்க. நாங்க வந்து கடந்த தேர்தல்ல எம்பி எலெக்ஷன்ல நாங்க லெட்டர் கொடுக்கும்போதே தெளிவா சொல்லியிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுங்க. அரசியல்ல வந்து அங்கீகாரத்தை நோக்கிய பயணம் தான் எல்லாருக்கும் இருக்கும். நாங்க வந்து 10-12 வருஷமா எந்த இதுக்கும் மாறாம அதிமுகன்ற ஒரே நிலைப்பாடுல இருக்கும். அவங்கள்ட்ட எடப்பாடியார்ட்ட நாங்க நேரடியாக லெட்டர் கொடுக்கும்போது அந்த சமூகத்திற்கான கோரிக்கைகளையும் சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்றத நாங்க கேட்டிருக்கோம். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்ப சட்டசபை தேர்தலில், இந்த சட்டசபை தேர்தலில் ஒதுக்கி கொடுக்கணும். எம்பி தேர்தலே அப்படி லெட்டர் கொடுத்துருக்கோம். நாங்க வந்து சில பேர் சொல்றாங்க சாத்தூர் தொகுதி வந்து உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்கன்றாங்க, சில பேர் வந்து திருவாடானை ஒதுக்கிடுவாங்கன்றாங்க.
சில பேர் திருச்சுழியை சொல்றாங்க. இந்த 3 தொகுதியை தாண்டி எந்த தொகுதியும் யாரும் சொல்லல. ஆனா சாத்தூர் தொகுதியை பொறுத்தளவுல ஏற்கனவே அங்க அதிமுக வந்து மாவட்ட செயலாளர் ரவியன் இருக்காரு, அப்புறம் எம்எஸ்ஆர் இருக்காரு, இப்படி பெரிய ஆளுங்க நம்ம எதிர்கொண்ட சுப்பிரமணியன் இருக்காரு, இப்படி பெரிய ஆளுங்க இருக்காங்க. இருந்தாலும் ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவதாக இருந்தால் பிஜேபியும் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க, அண்ணன் டிடிவியும் கேட்கறான்னு சொல்றாரு, நாங்களும் அதை கேட்கிறோம். யாருக்கு கொடுத்தாலும் சரிதான், அவங்களுக்கு கொடுத்தா நாங்க கண்டிப்பா இறங்கி வேலை பார்ப்போம், எந்த வேறுபாடும் கிடையாது. எனக்கு கொடுத்தாலும் அவங்க வேலை பார்ப்பாங்க, யாருக்கும் ஒரு முரண்பாடுலாம் ஒன்றும் இல்லை. அதே போல எந்த தொகுதி கொடுத்தாலும் அதுல நிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். தொகுதியெல்லாம் வேணாம்னு சொல்லலாம், எந்த தொகுதி கொடுத்தாலும் நிற்போம். நாங்க வந்து எங்களுடைய கட்சியினுடைய பலத்தையும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தையும் அவங்களுடைய பிரச்சாரம் எங்களுடைய பிரச்சாரம் எங்களுடைய அணுகுமுறை வந்து எங்களை வெற்றியை நோக்கி இழுத்து செல்லும் நினைக்கிறோம். இங்கே பொறுத்தளவுல வந்து அதிமுகவை பொறுத்தளவுல வந்து இப்போதைக்கு ரேஸ்ல இருக்கிறது கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மூத்த தலைவர் கதிரவன் இருக்காரு, மேபி அவருக்கு உசிலம்பட்டி ஒதுக்கப்படலாம், அல்லது இந்த 3 தொகுதி ஏதாவது ஒண்ணு கூட கிடைக்கலாம். திருச்சுழின்னு சொல்றாங்க, அது வந்து எல்லாமே வந்து ஹியர்ஸே தான், எதுவுமே இது கிடையாது, இன்னும் உறுதி செய்யப்படல, பேச்சுவார்த்தை வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தேவர் சமூகத்துக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒதுக்கப்படலாம், அதுவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து இந்த தடவை எங்களுக்கு தொகுதி வேணும் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா கேட்க போறோம். இது வந்து எங்களுடைய நிலைப்பாடு. அதே போல திமுக தரப்புல பாத்தீங்கன்னா வாண்டையார்னே சைலண்டா இருக்காரு, ஆனா அவருக்கு தொகுதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கருணாசன் இருக்காரு. கருணாசுக்கு ஏதோ இதயத்தில் இடம்ன்ற மாதிரியான சொல்லுவாங்க சார், அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும் சார். இன்னைக்கு சொல்றது வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் நம்பி நம்ம எதுவுமே பேச முடியாது சார். இது என்ன வேணாலும் நடக்கும். ஒருவேளை வந்து இதயத்துல இடம் இருக்கிறவருக்கு வந்து அவருக்கு வந்து சீட்டும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல அதுக்கு அடுத்து பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் சுரேசன் இருக்காங்க, அவருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு ஸ்கோப் இல்லை, யாருக்கும் இல்லை. ஸோ இங்கே வந்து கதிரவண்ண எனக்கு, அதுபோல் அங்கே வந்து அந்த 3 பேருக்கு, இந்த 5 பேர்ல வந்து யாராவது இங்க ஒரு ஆளுக்கு அங்க ஒரு ஆளுக்கோ, இங்க 2 பேருக்கு அங்க 2 பேருக்கோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் கூட்டணியான நிலைப்பாடு, இதுதான் இருக்கும். வேற ஒன்றும் பெரிய லெவல்ல ஒன்றும் எதுவும் இருந்த மாதிரி தெரியல, வேற யாரும் ரேஸ்ல இருந்த மாதிரி தெரியல. வேற வந்து யாரையாவது சேர்த்தா கூட வந்து 1-2 பேர் இருக்காங்க, சேர்த்தா கூட அது என்னன்னா எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும்னு பயப்படுறாங்க. ஜாதி அடிப்படையில சில பேர் ரொம்ப பிரிவினையா பேசுறாங்க, ஏதாவது சேர்த்துட்டா எதிர் விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படின்ட்டு. இவங்களால அந்த பிரச்சனை இல்லை. இப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறார். இந்த சூழல் வந்து ரொம்ப சிக்கலான சூழலா இருக்கு. உண்மையிலே வந்து அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்கு அப்படின்ற மாதிரி சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். அது ரைட், ஓகே. அது ஓபிஎஸ் என்ன கூட அவர் இருந்தார், அது கூட ஓகே, அதை கூட ஏற்றுக்கிடலாம். ஆனால் திமுக சைடு இப்போ போய் சேர்ந்துருக்காரு பார்த்தீங்களா, இது வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை வந்து இழக்க வச்சிருக்கு சார். வைத்தியலிங்கம் என்ன ஒன்றும் தனியாகவே இருந்துடட்டும், அதிமுக வந்து அவரை எந்த வகையிலையும் அவரை வந்து ஹட் பண்ணலை. அதிமுக தலைமையோ அதிமுகவோ அவர் ஒரு இடத்துல கூட அவரை வந்து தப்பாவோ பேசல, விமர்சனம் பண்ணலை. ஓபிஎஸ் என்ன ஏதாவது பேசுவார், அவங்க ஏதாவது பதிலடி வந்து மறைமுகமா கொடுப்பாங்க. டிடிவின்னு ஏதாவது பேசுவார், டிடிவின்னு ஏதாவது கொடுப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தே தவிர இவருக்கு வைத்தியலிங்கம் என்னென்ன பொறுத்தளவுல அவருக்கு எந்த இடத்துலயுமே அவங்க இது பண்ணல. அவர் பேசாம வந்து சேர்ந்து இருக்கலாம், அதிமுக கூடயே வந்து சேர்ந்து அவர் வேலையை பார்த்துருக்கலாம். ஓபிஎஸ் கூட இருக்க எல்லாரையும் போய் பாருங்க, சத்தம் இல்லாம வந்து திமுக போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து திமுகவுடைய ஏஜெண்டா இருந்தாங்களா? நீ மனோஜ் பாண்டியன் எடுத்துக்கங்க, இப்போ வைத்தியலிங்கம் என்ன, வெல்லமண்டி நடராஜன், அப்படி சத்தம் இல்லாம ஒன்னொன்னா போயிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு ஓபிஎஸ் கூட இருக்கவங்க எல்லாம் அங்க போய் சேர்றாங்க அப்படின்னா என்ன காரணம்? முதல்ல வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களா அதிமுகவை அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் வந்து வெளியேறி இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்றதுதான். அது போக இன்னைக்கு ஓபிஎஸும் வந்து நடுத்தருக்கு வந்த மாதிரி வந்துட்டாரு பாருங்க, எல்லாருமே போயிட்டாங்க, அவரோட சூழ்நிலை தான், எல்லாருமே போயிட்டாங்க. இனி அவரு திமுகவுக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து காலம் கெட்டு போகவில்லை. திமுகல இருந்து அதிமுகவுக்கு போறதும், அதிமுகல இருந்து திமுக போறதும் ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா ஓபிஎஸ்க்கு அது சாதாரண விஷயமா பார்க்கப்படுமா? திமுகவுக்கு சென்றவர்கள் சார், வைத்தியலிங்கம் என்னன்னா இருக்கட்டும், வெல்லமண்டி நடராஜனா இருக்கட்டும், மனோஜ் பண்ணா இருக்கட்டும், உடனே விலகி அப்படியே வந்து அதிமுக அளவு சேர்ந்தா யாரும் வந்து வேணாம்லாம் சொல்ல போறது இல்லை. ஓபிஎஸ் என்னன்னுமே வந்து ப்ராப்பரா வந்து பேசினாருன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் அண்ணன் வந்து முக்கியமான காரணம்.
அவரு பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க அந்த துரோகம் இந்த துரோகம் அப்படின்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு தர்ம யுத்தம் நடத்தினதுல இருந்து எடுத்து பார்த்தா இவர் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு காரணமா இருக்காரு. இப்ப அதெல்லாம் ஆனா அவர் என்ன சூழ்நிலையில பண்ணார்ன்றது நமக்கு தெரியல. ஆனா பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு ஒரு காரணமாவோ மையமாவோ இருக்காரு. இனிமேல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு பேசாம அதிமுக கூட டிராவல் பண்ணாருன்னா நிலைமை கண்டிப்பா ஒரு நாள் மாறதான் சார் செய்யும். அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குல்ல, கண்டிப்பா மாறதான் செய்யும். நீங்க நம்புறீங்களா அது மாறும்னு? சார் உங்களுக்கு இந்த பாஜகன்னு ஒரு சக்தி இருக்கு சார். இந்த பாஜகன்றவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சொன்ன மாதிரி 100 பேர் அடிச்சு டான் ஆனவன் கிடையாது. பாஜக அடிச்ச எல்லாருமே டான் தான். எல்லாருமே டான் தான் சார். எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்கல்ல. உங்களுக்கு நீங்க அங்க பாருங்க, ஏக்நாத் சிண்டே எடுத்துக்கங்க, இந்த உத்தவ் தாக்கரே எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. பெரிய பெரிய ஜாம்பம் காங்கிரஸ் எல்லாம் தடம் தெரியாம அழிச்சிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனாரு? காணாமலே போயிட்டாரு. எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உருவாக்குறதுக்கும் சக்தி இருக்கான்ட்ட அவனை ஓச்சு விடுறதுக்கு சக்தி இருக்கு. பாஜக நினைச்சா என்னைக்கு வேணாலும் ஓபிஎஸ் வந்து எந்த கூட்டணிக்கு வேணாலும் கொண்டு வர வைக்க முடியும், அவரை நீக்க வைக்கவும் முடியும். பாஜகன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அது எப்போ வேணாலும் அது பாஜக நினைச்சா அது கண்டிப்பா நடக்கதான் சார். நிச்சயமா அந்த ஓபிஎஸ் நிலைமையை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப அடுத்த பனங்குடி இந்த மைனர் சிறுவன். ஆமா சார். அதனுடைய நிவாரணம் வந்து சரியா கிடைச்சிருச்சா சார்? அதுல எதுவும் அதாவது அந்த பிரச்சனையில வந்து ஆக்சுவலா நான் வந்து அந்த அந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த பையனோட அப்பாவுக்கு. அவங்க வந்து வள்ளியூர் போயிருந்திருக்காங்க சார். வள்ளியூர் அந்த சம்பவ தினத்தன்று வள்ளியூர்ல ஃபேமிலியோட போயிருக்காங்க. அவருக்கு 3 பசங்க. இந்த பையன் கடைசி பையன். 10th ஏதோ படிக்கிறான், 10th 9th படிக்கிறான். 14 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. இந்த பையன் முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறான். வள்ளியூர் கல்யாணத்துக்கு வந்து முதல்ல முன்னாடியே வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போன உடனே இந்த பையனை வந்து எதிர்த்த வீடு தான், அந்த பையன் பக்கத்துல தான் குடியிருக்கான். அவன் தவறான இதுக்கு கூப்பிட்டு அந்த பையன் மறுத்ததாகவும் அதனால அந்த பையனை வந்து வெட்டியதாகவும் சொல்கிறாரு. அங்கங்க வெட்டிட்டான்ட்டு. அப்புறம் இந்த பையனை வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணலான்னு போகும்போது ஆள் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே வேற யாரோ வெட்டிட்டாங்கன்னு ஒரு தகவலை சொல்லிட்டு நேரே கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்து விட்டுருதான் அப்படின்ட்டு. இதுதான் ஸ்டோரி. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து தேசிய அளவுல வந்து இதை பிரச்சனையாக்கியிருக்கணும். தேசிய அளவுல இதை கொண்டு போயிருக்கணும். ஏன்னா ஒரு பையனை வந்து உடல் சுகத்திற்காகவும் ஒரு போதை மருந்து அடிச்சவன் கொண்டு போய் இப்படி பண்ணிட்டான். அப்பாவி பையன், எந்த விதமான பாவமும் செய்யாத அப்பாவி பையன், ஒரு மாணவர், ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த. தேசிய லெவல்ல இதை பிரச்சனையை ஆக்கியிருக்கணும். நாங்குநேரி மாணவருக்கு மட்டும் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, இப்ப தேசிய லெவல்ல இதை பிரச்சனை ஆக்கியிருக்கணும். அப்படி ஆக்குறதை விட்டுட்டு இப்போ அந்த பையன் குடும்பத்துல 1-2 பேர் வந்து சில சமூக அமைப்புல இருக்காங்க. அப்ப நாங்க வந்து கேட்கிறோம், நாங்க வந்து இந்த பிரச்சனையை எடுத்து இது ப்ராப்பரா கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல சில பேர் ஒரு சமூக அமைப்புல இருக்காங்க, ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்றாங்க. அவன் அந்த இடத்துல வந்து அந்த சமூக அமைப்புகளுக்கும் நமக்கு வந்து கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. நம்ம அங்க போனாலும் அது சரியாகவும் இருக்காது. நம்ம ஏதாவது செஞ்சாலும் அவங்க வந்து விளம்பரம் பண்ணுவாங்கன்னா நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக சரி அவங்க செய்யட்டும், நம்ம போய் ஒருத்தர் தடுக்க வேண்டாம்னு சொல்லி இது பண்றோம். எதேச்சியா சபாநாயகர் அங்க வர்றாரு. 2 நாளா டெட் பாடி வச்சு போராடிட்டு இருக்காங்க. நான் வந்து போலீஸ் தரப்புலையும் மாவட்ட ஆட்சியர் தரப்புலையும் மாவட்ட நிர்வாகத்தையும் பேசுறோம். அவங்க சில நிவாரணங்களை சொல்லி நீங்க வாங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த நிவாரணங்களை வந்து நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அந்த பேரண்ட்ஸ் அவங்கள நம்பியே இருக்காங்க, இன்னொரு சமூக அமைப்பை நம்பி. அவங்க பேசும்போது சபாநாயகர் வந்து ஒரு 25,000 ரூபாய் முதல்ல கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு 1 லட்ச ரூபா தாரேன் இருக்காரு, அதை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வாக்குறுதி தான். என்ன வாக்குறுதின்னு பாத்தீங்கன்னா, அரசு வந்து ஒரே நாள்ல நிவாரணம் அறிவிச்சிடும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்ததா சொல்றாங்க. இன்ன வரைக்கும் இன்னைக்கு 15 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் அந்த இது வரல. அரசு வந்து ஒரு வீடு இருக்கு, அந்த வீடுக்கு வந்து அது 20 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு, அந்த வீடு அந்த பையனுக்கு வந்து குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அந்த வீடோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து கவர்மெண்ட் மதிப்பே 13 லட்சம் தான். சரி. 13 லட்சத்துல வந்து 8 லட்சம் வந்து 8.5 லட்சம் வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சரு, 4.5 லட்சம் அந்த வீட்டில் உள்ளவங்க, அதாவது யாருக்கு அலாட் பண்றாங்களோ அவங்க கட்டணும். அதை வாங்குறதுக்குலாம் வந்து பெருசா ரெக்கமெண்ட்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், எனக்கு வேணாலும், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா அதை ஏதோ இவங்க கொடுக்குற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த 8.5 லட்சத்துலயுமே அந்த இன்னும் அந்த இது பில்டிங் கம்ப்ளீட் ஆகல. இது வாக்குறுதி மாதிரி சொல்லியிருக்காங்களாம்.
என்னைக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறும்? அடுத்து திமுக ஆட்சி வரணும். அந்த பில்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகி அதை அலாட்மெண்ட் பண்ணும்போது வரணும். அது என்னைக்கு வர? ஆக அந்த 1.25 லட்சத்தோட போச்சு சார். இன்ன வரைக்கும் அந்த நிவாரணம் எதுவுமே வரல. இது தவிர வந்து எந்த விதமான ஒரு சலுகைகளும் கிடைக்கல. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னாங்களாம். வேலை வாய்ப்பு என்னைக்கு எல்லாமே சொன்னாங்களாம், செய்வாங்களாம், வருவாங்களாம், போவாங்களாம், எல்லாமே வந்து கலாம். ஒண்ணுமே நடக்கல. இன்னும் இப்ப என்னண்டா, ஒரு பெரிய பிரச்சனைய சின்ன பிரச்சனையாக்கி குசுன்னு போக வச்சு பாடியை வாங்கி கொடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு முடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய தவறு சார். ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா பண்ணணும். பண்ண தெரியலையா, உங்க விளம்பர அரசியலை நீங்க பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களை விடணும். இந்த சொதப்பலுக்கு காரணம் இந்த விளம்பர அரசியல் தானா? முக்கியமா ஆமா சார். விளம்பர அரசியல், போட்டி, ஏதாவது பிரச்சனை கிடைக்காதான்னு அலையிறவங்க இதை பிரச்சனையை எடுத்துக்கிட்டு, நாங்களும் இதை மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். வெண்ணிலிங்காபுரம் பிரச்சனை. ஆமா, இலவச வீடு, இலவச பட்டா, எக்ஸ்ட்ரா ஒரு பட்டா, அவங்களுக்கு உடனே வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வந்து அங்கே லோக்கலில் உள்ள காம்பன்சேஷனே 2 லட்ச ரூபா, அப்புறம் 2.25 லட்ச ரூபா வந்து இந்த காம்பன்சேஷன் வந்து 357ல் போட்டது. அதுக்கப்புறம் வந்து ஓஏபி உடனே ஆர்டர் வாங்கி கொடுத்தது. அது போக வந்து பசுமை நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து இதுக்கு போனோம், நம்ம சிவகங்கை போனோம். ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கிழவன்னூருக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஒரு போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ண அடுத்த நாள் வந்து மினிஸ்டர் வந்து 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனார். இது சார். அப்புறம் இவரை எடுத்துக்கங்க, நம்ம வீரபத்ரனுக்கு அவன் ஒரு இடம் வாங்கி கொடுத்தோம், பட்டா வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு ஒரு கூட்டு முயற்சியில அதுலலாம் பாத்தீங்கன்னா அந்த இடம்லாம் கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா வேல்யூ இருக்கும் சார். 5 சென்ட் கொடுத்தாங்க சார். 2.5 சென்ட் + 2.5 சென்ட் 5 சென்ட் சார். ஒரு சென்டே அங்க 4 லட்சம் 5 லட்சம் போகுது. அந்த அது மாநகராட்சி ஒட்டி இருக்கு. இது நிவாரணம் சார். இதை விட்டுட்டு சும்மா நானும் போய் பண்ணினேன் வச்சேன் அரசியல் பண்ண என்னண்டா, சில பேர் வந்து இப்படி பண்றதுனால அவங்க போற இடத்துக்கு யாருமே போறதில்லை. இப்ப நாங்க போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து எங்க கூட வர்றதுக்கு பறையர் சமூக மக்கள் தயாராக இருந்தார்கள், நாடார் சமூக மக்கள் தயாராக இருந்தார்கள், தேவேந்திரோட மக்கள் தயாராக இருந்தார்கள், பிள்ளமார் சமுதாயம், யாதவ சமுதாயம், எல்லா சமூகம் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போயிடலாம் அப்படின்னு எல்லா சமூக மக்களும் தயாராக இருந்தார்கள். அப்படி போனாதானே இது பெருசாகும். கண்டிப்பா. பிரிவினை பேசிட்டே இருக்கவங்க போய் உட்காந்தாங்க, யாரு போய் உட்காருவா கூட? யாருமே போல. கடைசியில பார்த்தா அந்த போராட்டமே பிசுபிசுத்து 1 மணி நேரத்துல அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பார்த்தா வந்து 1 மணி நேரத்துல உட்காந்து பாடி வாங்கி. இது மிகப்பெரிய பாவ செயல். நாங்க வந்து சொல்றதெல்லாம், உங்க அரசியலை நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. தெரிஞ்சா வந்து ஒரு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுங்க. தெரியலன்னா தயவு செய்து இந்த சமூக மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, விட்டுருங்க. இதைத்தான் சொல்றோம். இப்ப இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து நீங்க நிறைய நம்ம சேனல்ல பேசியிருக்கீங்க. சில வாக்குறுதிகளை வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னு. ராஜேந்திர பாலாஜி, ஆமா, இன்னைக்கு ஒரு அதிமுக ஆட்சியில் காதல் ஜோடிகள் இலவசமாக பஸ் பயணம் செய்யப்படுன்றார். அண்ணன் அது வந்து எப்படி ஒரு கேலியா சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனா இது ஒரு அறிக்கையாக நான் பார்த்தேன். இது வந்து திமுகவை நக்கல் பண்ணி அந்த அதாவது நீங்க திமுக அரசு வந்து பெண்களுக்கு மட்டும் வந்து இலவசம் அப்படின்றாங்க. ஆமா, இவர் வந்து பெண்களுக்கு மட்டும் இலவசம்னா புருஷன் முண்டாட்டி வர்றாங்க. அப்படி வரும்போது வந்து அப்போ புருஷன் மட்டும் வெயிட் பண்ணுவாரா, லேடிஸ் மட்டும் போயிடுவாங்களா? அதனால இருவரும் ஜோடியாவே பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல ஒரு நகைச்சுவை பாணியில சொல்லியிருக்காரு. அவர் இயற்கையாவே வந்து நகைச்சுவை உணர்வு மிக்கவர் சார். ஒரு தமிழச்சி தங்கப்பாண்டியன், அப்புறம் இன்னும் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அவர் எனக்கு போராளியே தெரியாது, எனக்கு விருதுநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய பேராளின்னு ஒரு ஊர், பேராளியே தான் தெரியும் அப்படின்னு அப்படி நகைச்சுவையா பேசுவார். அவரை மாதிரி வந்து ஒரு சொல் நடை, அது போல அந்த அடை சொற்கள் எல்லாமே போட்டு பேசக்கூடியதற்கு வந்து ஆளே கிடையாது. ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஆகச்சிறந்த பேச்சாளர். ஆக அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கோபம்லாம் அவர்கிட்ட வந்து பெருசா இருக்காது. ஒரு விஷயத்த வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த விஷயத்த சொல்லும் போது வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைச்சுவை உணர்வோட சொல்லிடுவார். அப்படித்தான் சொல்லியிருப்பாரே தவிர வந்து வேற ஒன்றும் அதில் உள்ளர்த்தம்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். விரைவில் வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட கேள்விகளோட உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் சார்.